ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கேசரி. 1/2 கிலோ கேசரி. நான் அரை கிலோ ரவை எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு பாக்கெட் எல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். கிறிஸ்மஸ் பழம், ஏலக்காய், நெய், கேசரி பவுடர், சீனி. வாங்க கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வறுக்க போகிறோம் ரவையை கேசரிக்கு. இப்போ 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நெய் ஊற்றிருக்கேன் வறுக்கிறதுக்கு. இப்போ நல்லா கை விடாமல் நல்லா வறுத்துக்குங்க. சிம்மில் வச்சு வருங்க. இப்படி ஒரு 2 நிமிஷமாக நல்லா வறுக்கணும். நம்ம வறுக்க அந்த மணம் வரணும். இந்த மணம் வந்துச்சுன்னா நம்ம அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவை நம்மளுக்கு வறுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி வறுக்கும்போது ரவை அப்படி இருக்கணும். இப்போ கரெக்டான ஸ்டேஜில் நம்ம இறக்க போகிறோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு வேறு பாத்திரத்தில், ஈரம் இல்லாத பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 1 கப்பு ரவை போட்டிருக்கேன். 1 கப்பு ரவைக்கு நான் 2.5 கப்பு தண்ணி வைக்க போகிறேன். ஒரு கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி. ஏன்னா நம்மளுக்கு தண்ணி கொதிக்கணும் பார்த்தியா? அந்த 2.5 கப்பு வைக்கும்போது 1/2 கப்பு வற்ற விட்டுடணும். அதில் 2 கப்பு தண்ணி இருக்கும்போது நம்ம இந்த ரவை எடுத்து போட்டு கிண்டணும். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கிட்டங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி கொதிக்குது. இந்த டைமில் கேசரி பவுடர் தேவையான அளவு போடுங்க. சும்மா ஒரு 2 சிட்டிக்கு போட்டால் போதும். உங்களுக்கு கலர் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. இப்போ எனக்கு போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டங்க. கேசரி பவுடர் போட்டாச்சு. நெய் போட்டுக்கிறோம். ஏன் நெய் இப்போயே போடுறோன்னா நம்ம ரவை கொட்டும் போது அடி பிடிக்காது. அதனால் இப்போ தண்ணியிலே போட்டு கொதிக்கும் போதே நம்ம நெய்யை போட்டுடணும். அப்போ நம்ம ரவை கொட்டும் போது அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா உதிரியாக இருக்கும். அதுக்காண்டியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி கொதிக்குது. இந்த டைமில் 1 கப்பு ரவைக்கு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சீனி போட போகிறேன். வாங்க. தண்ணி கொதிக்கும் போதே சீனி எடுத்து போட்டுருங்க. அப்போ கரைஞ்சிரும் நம்மளுக்கு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஏன்னா சில பேர் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தூக்கலாகவே சாப்பிடுவோம். நீங்கள் எப்படி பார்த்து கரெக்டாக போடுங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏலக்காய் 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். சீனியும் ஏலக்காவும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தட்ட போகிறோம். தட்டி விட்டு அப்படி லேசாக கலக்கி விடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவையை கொட்டணும். இப்போ ரவையை லேசாக கொட்டிக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கையில் ரவையும் ஒரு கையில் கரண்டியும் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. ரவையாக கொட்டுங்க. சீரா அடி பிடிக்கவே கூடாது. அடி பிடிக்காது. ஏன்னா நம்ம நெய் போட்டிருக்கோம் பார்த்தியா முன்னாடியே, அதனால் நம்மளுக்கு அடி பிடிக்காது. இப்போ கை விடாமல் சிம்மில் வச்சே கிண்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு அடுப்பில் கேசரி வெந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? முந்திரி பருப்பும் திராட்சையும் நம்ம நெய் விட்டு வறுக்க போகிறோங்க. வாங்க. இப்போ நெய் போட்டாச்சுங்க. முந்திரி பருப்பு நான் ஒரு 150 கிராம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு. நீங்கள் எவ்வளோ போட்டிங்களான்னு போட்டுக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். முந்திரி பருப்பும் திராட்சையும் கேசரியில் நிறைய போட்டால் நல்லா இருக்குங்க. நம்ம கேசரிக்கு எடுக்க நல்ல தூக்கலாக வரணும்னா நல்ல முந்திரி பருப்பும் திராட்சையும் போடணும். கேரளாவெல்லாம் அதிகமாக முந்திரி பருப்பு திராட்சைலாம் போடுவாங்க.
அப்படி போட்டால் நாங்கள் வந்து கேரளா கேசரி, இது பேர் கேரளா கேசரி. நல்லாயிருக்கும். முந்திரி பருப்புலாம் இங்கே நல்லா கிடைக்குங்க எங்களுக்கு நிறையா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இப்போ கேசரியில் எடுத்து போட போகிறோம். இப்போ முந்திரி பருப்பு வறுத்தாச்சு, திராட்சை வறுக்க போகிறோம். திராட்சை சும்மா லேசாக அதே சூடுலே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலே வறுத்துக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ திராட்சை ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ கேசரியில் எடுத்து கொட்ட போகிறோம். இப்போ கேசரியை அடுப்பில் வச்சு லேசாக கிண்ட போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் கேசரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சு லேசாக எல்லாத்தையும் இந்த முந்திரி பருப்பு திராட்சைலாம் அப்படி மிக்ஸ் பண்ணுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போ கேசரி கேரளா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.